குழந்தை வேலப்பர் கோயில், பூம்பாறை. கொடைக்கானலுக்கு அருகில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. ஊரின் நடுவில் இக்கோயிலானது காணப்படுகிறது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருப்புகழ் தலமாகும். பழனிக்கு அருகில் உள்ள தலம். போகர் மாமுனிவரால் செய்யப்பட்ட நவபாஷான சிலைகளில் ஒன்று இங்கு உள்ளதாக நம்பப்படுகிறது. 3000 வருடங்கள் பழமையான கோயில் என்று சொல்லப்படுகிறது. பழனி கோயிலின் உபகோயிலாக இக்கோயில் இருக்கிறது. பழனி தண்டபாணி சுவாமியின் திருவருள் தோற்றமாக அமைந்திருப்பது சிறப்பு. நவபாஷான முருகன். புராண காலத்தில் பூம்பாறைக்கு அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியான யானைமுட்டுக்கு வந்த சித்தர் போகர் நவபாஷானம் மற்றும் மூலிகைகளால் ஆன 3 முருகன் சிலைகளை வடிவமைத்தார். முதல் சிலையை பழனியில் உள்ள மலைக்குன்றில் பிரதிஷ்டை செய்தார். இரண்டாவது சிலையை பூம்பாறை பகுதியில் பிரதிஷ்டை செய்தார். மூன்றாவது சிலையை பூம்பாறை அருகே மதிகெட்டான் சோலை என அழைக்கப்படும் அடர்ந்த வனப்பகுதியில் பிரதிஷ்டை செய்தார் என்றும் இன்றுவரை எல்லோராலும் கூறப்படுகிறது. ஆனால் இவற்றுக்கு இன்றுவரை கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. பழனி மலை மீதுள்ள முருகன் சிலையை தண்டம் கொண்டு வடிவமைத்ததால் அதற்கு தண்டபாணி என பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ராஜலங்காரத்துடன் காட்சி தருகிறார். இக்கோயிலில் வளாகத்தில் விநாயகர், சிவன், பைரவர், நவகிரகங்கள், இடும்பன், நாகர் சன்னதிகள் உள்ளன. முருகனுக்கு அருகில் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோயிலானது சேரர்கள் கட்டியதாக இங்குள்ள கல்வெட்டின் மூலம் அறியப்படுகிறது. கோயில் வரலாறு. மகாபாரத புராணத்தில் பஞ்ச பாண்டவர்கள் தங்களது வனவாசத்தின் ஒரு பகுதியாக பூம்பாறைக்கு வந்தனர். அங்கு போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குருமூப்பு என அழைக்கப்பட்ட முருகன் சிலையை அவர்கள் வழிபட்டதாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட சேர மன்னன் குருமூப்பு முருகன் சிலையை சுற்றிலும் ஒரு மண்டபத்தை எழுப்பினார். சேரன் ஆட்சியின் போது இந்த கோயிலுக்கு வந்த முருகபக்தர் அருணகிரிநாதர் இந்த கோயிலில் தங்கி குருமூப்பு முருகனை வணங்கி வழிபட்டார். ஒருநாள் பகல் முழுவதும் வழிபட்ட அசதியில் இரவில் அவர் நன்கு அயர்ந்து தூங்கினார். நள்ளிரவில் அங்கு வந்த ஒரு ராட்சசி அவரை கொல்ல முயற்சித்தாள். இதனை அறிந்த முருகன் குழந்தை வடிவில் வந்து அருணகிரிநாதரை காத்தார் என்பது வரலாறு. மறுநாள் இந்த நிகழ்வுகளை தனது ஞானதிருஷ்டியால் அறிந்த அருணகிரிநாதர் முருகனை மனமுருக வழிபட்டார். இந்த நிகழ்வுக்கு பின்னர் இந்த கோயில் குழந்தை வேலப்பர் கோயில் என அழைக்கப்பட்டது. இதனை நினைவுபடுத்தும் வகையில் கோயில் வளாகத்தில் அருணகிரிநாதருக்கு சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தை வரம் வேண்டி இங்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறார்கள்.